மேம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகள், எந்த மாதிரியான தீமைகள்லாம் பயக்கும்? ரிஷபத்துக்கு தீமையே கொடுக்க போறதில்ல சனி பகவான்மா. பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க 11ல் இருக்க பாவி யாரு? சனி பகவான். 11ல் வந்து ராகு இருக்கா அப்படின்னு அவனும் பாவி தான். அது ரிஷபராசிக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் இருக்குல்லம்மா, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி, அதை பாராயணம் பண்றது எக்ஸலண்டான ரிசல்ட் வருமா. ரிஷபராசி அன்பர்களா, பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது. நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எங்களுக்கு 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி, ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை வந்து ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க வந்து சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவா வந்து பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனால் திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சே வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஆனால் இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறதுக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்போ பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். மேம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருகின்ற வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி எந்த மாதிரியான நன்மைகள், எந்த மாதிரியான தீமைகள்லாம் பயக்கும்? ரிஷபத்துக்கு தீமையே கொடுக்க போகிறதில்ல சனி பகவான்மா. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நன்மைகள் அதை தான் கொடுக்க போகிறார். பொதுவாக ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 9 and 10, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டுமா, லாபஸ்தானம் அப்படின்றது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பாவி வந்து உட்கார்றா அப்படின்னா பிருத்த யோகம் அப்படின்றது உண்டு. இங்கே 11ல் இருக்க பாவி யாரு? சனி பகவான். 11ல் வந்து ராகு இருக்கா அப்படின்னா அவனும் பாவி தான், அள்ளி கொடுத்துருவான், மூட்டை மூட்டையாக கொடுப்பான் பணம். இப்போ சனி இருக்கா அப்படின்போது கட்டுக்கட்டாக கொடுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வேலை செஞ்சால் மட்டும் போதுமானது, உழைச்சா உயர்வு கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ரிஷபம், என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரிஷபராசி அன்பர்களா, பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபே இருக்கக்கூடாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னாம்மா இந்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கான காலகட்டம். அடுத்து சனி பகவான் 7 நாட்டு சனியாக போவார். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் நாங்கள்லாம் என்ன பேக்கப் பண்ணிக்கணுமோ நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த லாப சனி அளப்பரிய லாபத்தை கொடுப்பாரு. நம்ம உழைக்க ரெடின்னா, ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. உழைக்க நாங்கள் ரெடின்னா கொடுக்க ரெடி. இதை ஒவ்வொரு ரிஷபமும் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எங்களுக்கு 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அவ்வளோதான். அதை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிமா அவங்களோட பார்வை, சனியினோட பார்வை 1, 5, 8 பார்க்குது, நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்குது. அப்போ ரிஷபத்துக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குமா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பெருசாக வந்து ஃபேமிலி லைஃப் ரிஷபத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட 16 வருஷம் ரிசர்ச்சில் நான் சொல்கிறேன், இது 17th இயர்.
ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு திருப்தி இல்லாத, ஏன்னா ரிஷபம் எப்பயுமே அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு உண்மையான அன்பு வேணுவாங்க. அதுக்கு நாட்டில் ரொம்ப பஞ்சம், ரொம்ப ரொம்ப பஞ்சம்னு சொல்லலாம். அதை நம்ம வீட்டில் வேற எதிர்பார்த்து ஏமாந்து போகிறத விட நம்ம சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு எதில் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டால் உனக்கு எது பிடிக்குது, உன்னோட ஆழ் மனசு எது உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுது, அதில் நோக்கி நீ ஓடு. இந்த காலகட்டம் நீ உனக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, யாராக இருந்தாலும் எனக்கு உடல் ஊனமுற்ற ஒரு பர்சனாலிட்டி, நான் ரிஷபராசி, எனக்கு குறை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பாருங்கள், என்ன தொழில் செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன அளவிலாவது ஒரு தொழிலதிபராக மாறுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லாமா. சுயஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பப்போ இந்த ரிஷபத்துக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், என்னடா வாழ்க்கை அப்படின்ற விட்டேத்தியான ஃபீலிங் வரும். உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்க ரிஷபம். அப்படிப்பட்டவங்க ஆஸ் யூஷுவல் எந்த எந்தோடு அவங்க ஓடிட்டு இருக்காங்களோ அதே எந்தோடு இப்போ ஓடணும். பொதுவாகவே ரிஷபத்துக்கு யாராவது கஷ்டப்பட்டால் பிடிக்காது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் இவங்க தாராளமாக கொடுத்துருவாங்க. நிறைய முறை மற்றவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது அதிகமாகவும் நல்லது தான். 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணோன்னா வியாபாரம் பண்ணலாம். என் பசங்க தாங்க எனக்கு பெரிய தொல்லை, அவங்களால நான் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கேன், இப்போ பிள்ளைங்க தங்க கம்பியாக மாறிடுவாங்களா அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா. பட் பசங்களால் 100% தொல்லைன்னா இப்போ 25% தான் இருக்கும். அது ஒரு ப்ளஸ். 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வெளியே தெரியாது. அது என்னங்க எங்களை அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம். யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான வரிகள் இது. அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுமோ. ஓகே மேம். வேற அதாவது ரிஷபராசிக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? பொதுவாக ரிஷபம் எப்போ பாரு ஏமாந்து போவாங்கம்மா. ஏமாறதுக்குன்னே ஒரு ராசினா அது ரிஷபம் கூட சொல்லலாம். அதான் அந்த அன்கண்டிஷனல் லவ். 60 வயசில் கூட ரொமான்ஸ் பண்ணுவாங்க, 60 வயசில் கூட எனக்கு லவ் வேணும்னு ஆசைப்படுவாங்க. உண்மையான காதலை விரும்பக்கூடியவங்க, உண்மையான அன்பு 60 வயசில் அப்படின் போது காமத்தை நோக்குன காதல் கிடையாது, அது அன்பை நோக்குன காதல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து எப்போ பாரு ஏமாந்து போவாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அம்பிகை வழிபாடு பண்ணலாம். அம்பிகை வழிபாடு பலர் வந்து இவங்களை யூஸ் பண்ணுறதும் பலர் இவங்களை ஏமாத்துறதும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்ல அந்த அம்பிகை வழிபாட்டிலையும் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இருக்குல்லம்மா, ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி, அதை பாராயணம் பண்ணுறது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வருமா. 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட்டிங்னா 4.75 கொடுக்கலாம். 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆயிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார், கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்குமா. கண்டிப்பா மேம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி மேம். நன்றி.